தித்திக்கும் காதல் தீயே. அத்தியாயம் 47. தூவானத்தின் சிதறல்கள் போல் தண்ணீர் கண்ணிமைகளிலும் நாசியிலும் பன்னீர் துளிகளாய் விழ கண்ணிமைகளை மெல்ல மெல்ல திறந்தான் உதயன். விழிகளை திறந்தவன் அசதையுடன் தலையை உயர்த்தி பார்த்தவன் தூரிகையின் மடியில் மெத்தென்று படுத்திருப்பதை உணர்ந்து மீண்டும் நன்றாக படுத்தான் உதயன். நடிக்காம எந்திரவென்ன என்றவாறு உதயனின் தோளில் பட்டென்று அடித்தாள் மகி. நான்லாம் ரொமான்ஸ் பண்ணிடக்கூடாது என சலிப்புடன் எழுந்தவன்தான் உதயன். ஆமாடா, சுத்தி இத்தனை தடியன்களை வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணடா, செமையா இருக்கும். ஆனா இந்த ரெண்டு லூசுகளும் அப்படிதான் நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்குங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க நிஜமாலுமே போலீஸா என தூரிகை மனோரஞ்சனிடம் கேட்க அதை கேட்ட மனோ லேசாக சிரித்தான். டேய், நாம ரெண்டு லூசுங்களாண்டா என மகி உதயனை பார்த்து கூற, அவ கிடக்குறா பயந்தாங்குழி என மகியின் தோள் மீது கை போட்டு நின்றான் உதயன். இந்த மாதிரி நேரத்திலையும் உங்க ரெண்டு பேரால மட்டும்தான் சீரியஸே இல்லாம பேசி சிரிக்க முடியும் என்றான் தீரன். அத நீ சொல்லாத நாடகக்காரன், என்ன ஒரு நடிப்பு. அப்படி நான் என்ன நடிச்சிட்டேன் என முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு கேட்டான் தீரன். ஐயா பே, சிவாஜி தோத்தாருடா. எப்படி எப்படி அன்னைக்கு மால்ல ஐம் தீரன் மகிழ்விழியோட ஹஸ்பண்ட் என தீரனை போல் மகி நடித்து காட்ட அதை பார்த்த மனோ வாய்விட்டு நகைத்தான். சிரிக்காதரி, அம்பில வச்சு அரைச்சு கொடுப்பேன் என மனோவை பார்த்து மகி எதிரினாள். ஹே பாப்பா, என் மேல உள்ள கோபத்துல அத்தையும் மாமாவும் உனக்கு கண்டிப்பா வேற மாப்பிள்ள பாப்பாங்க. என் மேல உள்ள கோபத்துல அதுக்கு நீ ஓகே சொன்னாலும் சொல்லுவேன்னு பயந்து அத்தோட என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கத்தான் மனோவை உங்க வீட்டுக்கு பொண்ணு கேக்குற மாதிரி அனுப்புனேன். அத்தோட ஊர்ல நடந்த பிரச்சனை இன்னும் முடியாததால கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் போலீஸான மனோவை உங்க கூட பழக விட்டேன். ஆனா அவன் துரோகி, உன் கையெல்லாம் பிடிக்கிறான் என மகியிடம் கெஞ்சலில் ஆரம்பித்து பொறாமையில் முடித்தான் தீரன். தேரின் கூறியதை கேட்ட மனு வெடித்து சிரித்தான். டே லூசு, நான் ஒண்ணு மகளை என் தங்கச்சின்னு சொல்லலையே, அவன் என் ஃப்ரெண்டு. அதுவும் இன்னைக்கு மகளோட தைரியத்தை பார்த்துட்டு மெர்சல் ஆயினேன். என்னோட கிரஷ் மகளு என மகையை பார்த்து கண்ணடித்தான் மனோரஞ்சன். பாரு பாரு, எவ்வளோடையும் உன்னை பார்த்து கண்ணடிக்கிறான் பொறுக்கி என மனோரஞ்சனை ஓங்கி குத்து விட்டாள் தேரன். ஐயோ நிறுத்துக்கு கொஞ்சம் என அவர்களின் இடையில் புகுந்து கத்தினாள் தூரிகை. பொறுத்தது போதும், பொங்கி எண்ணு என் தேவதையே என தூரிகையை பார்த்து சிரிப்புடன் கிண்டல் செய்தான் உதயன். அடச்சா, நீ முதல்ல வாய் விடு என உதயனை பார்த்து கத்திவிட்டு, நீங்க எதுக்கு வந்திருக்கோம்? அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி பேசி விளையாடிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த தம்பி யாருன்னு தெரியல, அங்க கார்ல ஒருத்தன் கிடக்குறான். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என கோபமாக கத்தினாள் தூரிகை. என்ன துரி இவ்வளவு சீரியஸா பேசுற என்றாள் மவி. அக்கா பிளீஸ்கா, நமக்கு நேரம் இல்ல. இப்ப என்ன, மனோன்னா போலீஸ், அவன் உங்க ஆளோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதானே. இப்ப இந்த செகண்ட் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல. அதோட வில்லன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு. இந்த ஆத்தர் புள்ள பாவம், வில்லன் யாருன்னு சொல்லணும்னா அந்த பிள்ளைய அடிச்சு பொண்ணுன்னு ஒரு கூட்டம். சோ பிளீஸ். யாரு அந்த பிள்ளை? பாவமா? நம்ம ரெண்டு பேரையும் 2 நிமிஷம் கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேங்குது. ட்ரேடர்ஸ் கிட்ட அடி வாங்கியே சாவட்டும். நீ இருடா, உனக்கு மொத்தமா சூனிய வைக்கிறேன். நம்ம பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப எதுக்கு தேவையில்லாத ஆணியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு உங்க 2 பேருக்கும் என தீரனையும் மனோவையும் பார்த்து மிரட்டினாள் மகி. நீ தேவையில்லாத ஆணியா? நானு இது ஆத்தரோட மைண்ட் வைஸுங்க. உங்க பஞ்சாயத்தை தனியா வச்சுக்கோங்க, தனியா ரூம் போட்டு கூட தரேன். 3 பேரை அடிச்சுட்டு கடங்க. இப்ப நம்ம முன்னாடி உள்ள பிரச்சனையை கவனிப்போம் என்றாள் தூரிகை. ஐவரும் திரும்பி கட்டி போட்டிருந்த ஐவரையும் காண அவர்கள் ஐவரும் மயக்கம் தெளிந்து இவர்களை வேற்றுகிரக வாசிகளை பார்ப்பது போல் பார்த்தபடி இருந்தனர். அப்பொழுது மற்றவரின் கவனத்தை கவராமல், என்னடி பயந்தாங்குழி, ரொம்ப பொறுப்பா பேசுற திடீர்னு என்ன ரகசியமாக தூரிகையின் காதில் உதயன் கேட்க, ரேடர்ஸ் விட எனக்கு தாண்டா அந்த டேஷ் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. அதான் என்னைய எவ்வளவு பயமுறுத்தி இருக்கான் பிளட்டி டேஷ் என மெல்லிய குரலிலேயே உதயனுக்கு மறுமொழி அளித்தாள் தூரிகை. தூரிகையின் கோபத்தை கண்டு கப்சிப் வாயை மூடிக்கொண்டாள் உதயன். தேரன் மெதுவாக அந்த ஐவரை நெருங்கி அதில் தன்னை கொல்ல வந்தவனின் கட்டை மெதுவாக தளர்த்தினான். அவன் அச்சத்தில் மிரண்டு விழிக்க அவனது அச்ச விழிகளை பார்த்தவாறு அவன் எதிரே நாற்காலியில் அமர்ந்தார் தேரன். தேரன் செய்ய போவதை வெளி எடுக்காமல் மற்றவர் அனைவரும் உற்று நோக்க, மகி நீயே கேளு என அமைதியாக மகியை அழைத்தான் தேரன். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி என்ற உதயனின் நக்கல் குரல் காதில் விழுந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தேரனின் அருகே விரைந்தாள் மகி. தேரனின் அருகே வந்தவள் தேரனை கொல்ல வந்தவனின் எதிரே முழந்தாளிட்டு அமர்ந்து, உன் பேர் என்ன என மெல்லிய குரலில் கேட்டாள் மகி. அவன் தொடர்ந்து அமைதியாக இருக்கவும், உன் பேர் என்ன என மீண்டும் கேட்டாள். காத்தவராயன் என தயங்கி தயங்கி கூறினான் அவன். நல்லது,
நான் நேரா விஷயத்துக்கு வரேன். யார் அவன்? யாரு? நீதானே தீரனை கொல்ல வந்தது? ஆமா. எதுக்கு கொல்ல வந்த? அது சொல்லிடும் நாயே என அதிரடியாக அவனது கன்னத்தில் பல்லாரின் அறைந்தாள் மகி. மகி அறைந்த அறையில் காத்தவராயன் கீழே விழுந்து உதடு கிழிந்து ரத்தம் வந்தது. அதை பார்த்த மனோ, எப்பா என்ன அடி, தீரா உடம்ப தேத்திக்கடா என வீரன் அருகே வந்து அவனது தோளை தட்டியவாறு மெல்லிய குரலில் கூற, ஆல்ரெடி அடிலாம் வாங்கி உடம்ப இரும்பாக்கி வச்சிருக்கேன்டா என் டொமேட்டோ என மனதில் நினைத்தவாறு வெளியே சிரித்து வைத்தான் தீரன். அது தீரன பழிவாங்க. நாங்க 5 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஒரு வயிற்றுல பிறக்கலனாலும் அண்ணன் தம்பியா பழகிட்டோம். மணலை திருடிட்டோன்னு இவன் அன்னைக்கு எங்க ஆளுங்க 4 பேர் அடிச்சு ஊர் முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்திட்டால, அதான் அவனை பழிவாங்க அன்னைக்கு கொல்ல வந்தோம் என்று விளக்கம் கூறினான் காத்தவராயன். சரி, அதுக்காக அவனை பழிவாங்க நினைச்சது ஓகே, என்னைய ஏன்டா கொல்ல வந்தீங்க என்றவாறு திரும்ப ஒரு அறை அறிந்தாள் மகி. ஏற்கனவே மனோரஞ்சனிடமும் தீரனிடமும் அடி வாங்கி இப்பொழுது மீண்டும் மகியிடம் அடிவாங்க மயங்கி சரிந்தான் காத்தவராயன். தப்பு பண்றதை தட்டி கேட்டா கொல்ல வருவியாடா புறம்போக்கு என கோபம் தாழாமல் மயங்கி விழுந்திருந்த காத்தவராயனை தன் காலால் மிதித்து எடுத்தாள் மகி. ஆக்ரோஷமாக தன்னலை மறந்து கோபத்தை வெளிப்படுத்தும் மகியை உதயன் ஒரு புறமும் மனம் ஒரு புறமும் பிடித்து இழுக்க அவர்களை பொருட்படுத்தாமல் காத்தவராயனை திரும்ப திரும்ப மிதித்தாள் மகி. மகி தன் ஆள் ஒருவனை அடிப்பதை பார்த்து பொறுக்காமல் மகியை கொள்ள வந்தவன், செய் பொட்ட சிறுக்கி, எல்லாம் ஒன்னாலதாண்டி, ஒன்னாலதான். அன்னைக்கு பொடிப்பயல்களை வச்சு கல்லால் அடிச்சு எங்க கூட்டாளிகளை அவமானப்படுத்தினல, அதுக்காக தாண்டி உன்னைய துடிக்க துடிக்க கொள்ள நினைச்சோம் சிறுக்கி என தீரன் அடித்ததில் உடைந்திருந்த தன் பல்லை துப்பியபடி கத்தினான். என்னடா சொன்ன என தீரன் கோபத்துடன் நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்து அவனை அடிக்க வர அவன் வருவதற்குள் அக்கயவனை அடித்து அவன் முடியை கொத்தாக பிடித்து மேலே தூக்கி இருந்தான் உதயன். முடியை பற்றி தூக்கிய கையோடு ஊர் எல்லையில் நிற்கும் ஐயனாரின் ஆக்ரோஷத்துடன் உதயன் அக்கயவனை சுவற்றில் தூக்கி அடிக்க மண்டை உடைந்து அவனும் மயங்கி விழுந்தான். அதுவரை தீரன் மற்றும் மனோரஞ்சனின் கோபத்தையும் அடியையும் பார்த்து கதிகலங்கி போயிருந்த மணல் திருடிய மூவரும் உதயனின் கோபத்தை கண்டு குளிர்காய்ச்சல் வந்தது போல் நடுங்க ஆரம்பித்தனர். அன்று வரை உதயனை விளையாட்டுத்தனமாக பார்த்திருந்து அன்று உக்கிரமூர்த்தியென காணப்படும் உதயனை பார்த்து உடல் விடவிடத்து பயத்தில் அடுத்து மயங்கி விழ தயாரானாள் தூரிகை. அதை சரியாக உணர்ந்த உதயன் கீழே விழப்போன அவளை தன் கரத்தில் ஏந்தியபடி, மயங்கி விழுந்து தொலைச்சிராதரே என தூரிகையின் தோள்களை இறுக பற்றினான். உதயனின் அழுத்தமான பிடியில் தன் உணர்வுக்கு வந்து சரியாக எழுந்து நின்றாள் தூரிகை. உதயன் அவளை காதலுடன் நோக்க அதை பார்த்த தூரி வெளிவிரித்து உதயை நோக்க இருவருக்கும் இடையில் வந்து உதயை மகியின் புறம் திருப்பினான் மனோரஞ்சன். அங்கு மகி அக்கயவன் கூறிய வார்த்தைகளில் ஏற்பட்ட அடங்காத கோபத்தை அடக்க முடியாமல் உடல் இரும்பாக இறுகி கை விரல்களை இறுக மடக்கி உதடு கடித்து கண்கள் சிவத்து முகம் சிவக்க படிப்படியாக காலியாக உருமாறிக் கொண்டிருந்தாள். மகியின் முகத்தை பார்த்து பயந்து சற்று விலகி சுவற்றோடு ஒட்டி நின்றாள் தூரிகை. மனோவும் அடிநெஞ்சில் கிளி பறக்க மகியை நெருங்காமல் விலகியே நின்றான். தன் தோழியை பார்த்த உதி திரும்பி தீரனை பார்க்க அவன், நான் பாத்துக்கிறேன் என கண்களால் உதயனுக்கு கூறிவிட்டு மெதுவாக மகியை நெருங்கினான் தீரன். உதயனும் மனோரஞ்சனும் மீதமிருந்த மூவரை நெருங்க தூரிகை தனியே விடப்பட்டாள். மகியை நெருங்கிய தீரன் கடித்து மடித்து வைத்திருந்த தன்னவளின் இதழ்களை தன் கரங்களை கொண்டு மெதுவாக விடுவித்தான். அதில் விழித்தெழுந்த மகி தீரனை ஒரு வெட்டும் பார்வை பார்க்க அப்பார்வையில் ஒரு நொடி பயந்து பின் நகர்ந்தாலும் பாசத்துடன் காற்றில் பறந்த அவளது குழல்களை காதோறும் ஒதுக்க தீரனின் அவ்வருடலின் அதீதமான கோபம் அழுகையாய் மாற, தீரா என்றபடி கோபத்தில் இருக்க மடக்கி இருந்த கைவிரல்களால் தீரனை இருக்க அணைத்து கண்ணீரால் கரைய ஆரம்பித்தாள் மகி. ஒண்ணுல பாப்பா, அழாத என்றவாறு மகியின் முதுகை தீரன் தட்டி கொடுக்க காமமில்லா அப்பழுக்கில்லா வனைப்பின் சாரலில் மகியின் கோபத்தை மெதுவாக அணைந்தது. அவங்க 2 பேரும் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக கொல்ல வந்தீங்க, சரி, இதுல தூரியை ஏண்டா அழுத்தீங்க? இதுல 2 பொண்ணுங்களை தப்பா வீடியோ எடுத்து வச்சு ஏண்டா மிரட்டீங்க என மீதம் இருக்கும் மூவரிடத்தில் உதயன் கேட்க அவர்கள் மூவரும் பயத்தில் எச்சில் விழுங்கினர். உதயனின் கேள்வியில் அவர்கள் புறம் திரும்பினர் தீரனும் மகியும் தங்களை பார்ப்பதைக் கண்டு இன்னும் அதிகமாக பயந்தனர் அம்மூவரும். அந்த வீடியோ வச்சு மிரட்டுறது எங்க ஐடியா இல்ல, நாங்க உங்க 2 பேரையும் கொல்லத்தான் நினைச்சோம் என எச்சில் விழுங்கியபடி அம்மூவரில் ஒருவன் கூற, உங்களை அப்படி மிரட்ட சொன்னது யாரு? தன் இடி போன்ற குரலில் கேட்டான் தீரன். அதற்கு அம்மூவரும் மௌனத்தையே பதிலாக அளிக்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா என அதட்டியபடி அவர்களை அடிக்க மகி நெருங்க அதில் அவர்கள் மூவரும் நடுங்க மகியை பிடித்து தன்னிடம் நிறுத்தினான் தீரன். அது அவன் யாருன்னு தெரியாது,
என மென்று முழுங்கிய குரலில் கூறினான் அம்மூவரில் ஒருவன். என்ன விளையாடுறீங்களா என அவனை அடிக்க உதியன் செல்ல, நிஜமாலுமே அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது என்ற புதுக்குரல் அறையின் வெளிப்புறம் கேட்டது. அக்குரலில் அனைவரும் அறையின் வாயிற்புறத்தை பார்க்க அங்கு தூரிகையின் கழுத்தில் கத்தியை வைத்தபடி நின்றிருந்தான் காடவன். அத்தியாயம் 48. அந்த அறையில் இருந்த அனைவரும் பயத்துடன் அறை வாயிலில் நின்றிருந்த காடவனை நோக்க அவன் எவ்வித பயமும் இன்றி குரோதத்துடன் தூரிகையின் கழுத்தில் கத்தி வைத்தபடி நின்றிருந்தான். ஏய், அவளை விடுடா என்றாள் மகி. நியாயமா ஓ கழுத்துல தாண்டி கத்தி வச்சிருக்கணும். உன் நல்ல நேரம் நீ தப்பிச்சுக்கிட்ட. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். அன்னைக்கு பெரிய இவ மாதிரி கண்டால் அடிச்சு எங்களை அவமானப்படுத்தினல, இப்ப அனுபவி. இப்ப உனக்கு என்ன வேணும் என்றான் தீரன். உங்க 2 பேரோட உசுறு. இது அநியாயம் கடவா என்றான் முதியன். எது எது அநியாயம்? என்னமோ நாங்க மட்டும்தான் ஆத்து மணல திருடின மாதிரி இந்த தீரன் பையங்களை பிடிச்சு பஞ்சாயத்துல கூட்டினால, இந்த அம்மா பெரிய வீராதி வீரி சூராதி சூரி மாதிரி எங்களுக்கு கல்லால் அடிச்சு தண்டனை கொடுக்குறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நாங்க தான் அந்த ஆத்துல முதல்ல திருடினோமா? அந்த ஊர்ல நல்லவங்க மாதிரி பேசி நடிச்சுக்கோ எத்தனை திருடங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற என கேட்டபடி நிதானமாக காடவனை நெருங்கினான் மனோரஞ்சன். ஏ, கிட்ட வராத. வந்தா என்னடா பண்ணுவ என நிறுத்தாமல் காடவனை நெருங்கினான் மனோரஞ்சன். இவளை கொண்டுருவன் என மிரட்டியவாறு தூரிகையின் கழுத்தில் அழுத்தமாக கத்தியை பதிக்க தூரிகை வழியில் முடங்கினாள். மெதுவாக முன்னே நகர்ந்த மனோரஞ்சன் லேசாக விசில் அடிக்க அதை கேட்ட காடவன், ஏய், யாருக்கு சிக்னல் கொடுக்குற என மீண்டும் தூரிகையின் கழுத்தில் நன்றாக கத்தியை அழுத்த குருதி லேசாக கசிய தொடங்கியது. வழியில் கண்ணீர் சிந்தியபடி அக்கா என மகியை பார்த்தவாறு அரற்றினாள் தூரிகை. தூரிகையின் வழியை உணர்ந்த மகி என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்தபடி தூரிகையை பார்த்தாள். காடவனுக்கு பின்னே தெரியும் நிழல்களை கண்ட மகி சட்டென தூரிகையிடம் கண்ணை காட்டி தன் காலை லேசாக தூக்கி காட்டினாள். மகியின் செய்கையை புரிந்து கொண்ட தூரிகை உடனே காடவனின் காலில் ஓங்கி மிதிக்க அதை எதிர்பாராத காடவன் வழியில் பதறி தூரிகை மீதிருந்த பிடியை லேசாக தளர்த்தினான். அதை பயன்படுத்தி தூரிகையை தன்னிடம் இழுத்துக் கொண்டான் மகி. அதை காடவன் உணர்வதற்கு முன்பே சில நபர்களால் காடவனின் கை கட்டப்பட்டது. அவர்களிடமிருந்து திமிரியபடி யாரென பார்க்க காடவனை பிடித்தவரை 2 போலீஸ்காரர்களும் அவர்களின் பின்னே மேலும் 2 போலீஸ்காரர்களும் நின்றிருந்தனர். இப்ப காட்டுறாமோ வீரத்தை என்றபடி காடவனின் முகத்தில் ஒரு குத்து விட்டான் மனோரஞ்சன். ஏய் என கோபத்தில் பல்லை கடித்தான் காடவன். சரி, இனியாச்சும் சொல்லு, யாரவன் என்று கேட்டான் தீரன். யாரு என திமிராக தீரனை ஏறிட்டான் காடவன். ஓ, நாங்க யார பத்தி கேக்குறோம்னு ஐயாவுக்கு தெரியாது என காடவனை பார்த்து நக்கலாக கேட்டபடி, கான்ஸ்டபிள்ஸ், இந்த 5 பெரிய ஸ்டேஷன் கழிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என அங்கு நின்றிருந்த போலீஸ்காரர்களுக்கு ஆணையிட்டான் மனோரஞ்சன். எஸ் சார் என சல்யூட் அடித்துவிட்டு அந்த 5வரையும் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டனர் மனோரஞ்சன் குறிப்பிட்ட போலீசார். தீரனும் முதியனும் காடவனை நாற்காலியில் அமர வைத்து கைகளை கட்டி போட்டு அவனை முறைத்து பார்த்தவாறு நின்றனர். ஏய், அவங்களை எங்க கூட்டிட்டு போற? எதுக்குடா என்னை கட்டி போட்டிருக்கீங்க என கை கட்டிலிருந்து திமிரியபடி கத்தினான் காடவன். அவங்க பத்திரமா இருக்காங்க, இப்ப நாம பேசலாமா என காடவனை பார்த்து கேட்டான் மனோரஞ்சன். தூரிகையின் காயத்தை துணி வைத்து துடைத்து அவளுக்கு நீர் அருந்து கொடுத்து கொண்டிருந்த மகி காடவனின் அழுத்தமான பேச்சை கேட்டு, ஒழுங்கா அவ யாருன்னு சொல்லிருக்காடவா, இல்ல உனக்கு வம்சமே இருக்காது என சாரை பாம்பாக சீர அச்சீட்டத்தில் இருந்த விடத்தில் கலகித்தான் போனான் காடவன். மகி, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா என்றான் முதியன். இதுக்கு மேல என்னடா அமைதியா இருக்கணும்? என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்த நினைச்சிருக்கான். தூரி கழுத்துல கத்தி வச்சிருக்கான். இங்க பாரு அவளோட ரத்தத்தை. இதுக்கு மேல நாம ஏன் அமைதியா இருக்கணும்? டே காடவா, இவன் நீ மட்டும் அவன் யாருன்னு சொல்லல, உன் பரம்பரையில ஒரு உசுறு கூட இருக்காது என உதயிடம் ஆரம்பித்து மதுரையை எரித்த கண்ணகியின் சாயலில் காடவனை அழுத்தமாக மிரட்டினாள் மகி. எங்களை கொஞ்சம் விசாரிக்க விடுறியாடி, அதான் நாங்க 3 பேர் இருக்கோம்ல, நீ தூரி கூட இரு என மகியை பார்த்து கெஞ்சலாய் கூறினான் தீரன். இல்ல வீரா அவன் என மகி மறுத்து கூறவர, சொல்றத கேட்க பொறியாளியாடி என தீரன் காட்டு கத்தலாய் கத்தி மகியை தடுத்தான். அமைதியா சொன்னா கேட்க போறேன், அதுக்கேன் செவில் கிளியிற அளவு கத்துறான் காட்டு குரங்கு என முணுமுணுத்தவாறு தோரியின் அருகே சென்று அமர்ந்தாள் மகி. அவள் முணுமுணுத்தது கேட்டாலும் கேட்காதது போல் காடவனிடம் திரும்பினான் தீரன். பாத்துக்க, உன் மேல எல்லாரும் எவ்வளவு வெறியில இருக்கும்னு ஒழுங்கா அவன் யாருன்னு சொல்லிடு என காடவனை பார்த்து கூறினான் தீரன். அதான் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சொல்றல, எனக்கு மட்டும் இல்ல, எங்க யாருக்குமே தெரியாது. யாரு காதலடா பூசுத்துற? அவன் யாருன்னு தெரியாமதான் அவன் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சீங்களா என்றபடி அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தான் மனோரஞ்சன். அண்ணா, காலையில காபி ஷாப்ல அவன் கிட்ட அவன் பேசினான், இவன் போனை செக் பண்ணுங்க என கீச்சு குரலில் மனோரஞ்சனிடம் கூறினாள் தூரிகை.
அதை கேட்ட உதயன் அவன் பாக்கெட்டை சோதித்து அதிலிருந்து காடவன் காலையில் பேசிய எண்களை ஆராய்ந்தான். அன்றைய கால் ஹிஸ்டரியில் 4-5 எண்கள் இருக்க, போன் வந்துச்சா? இவன் போன் பண்ணனா துரி என தூரிகையிடம் கேட்டான் உதயன். போன் வந்துச்சு. இந்த நம்பர் அவனோடது என காடவனின் எதிரே காட்டி உதயன் கேட்க, குருதி வழிந்த வாயுடன் அரை மயக்கத்தில் ஆமா என்றவாறு தலையசைத்தான் காடவன். அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பார்க்க ஸ்விட்ச் ஆஃப் என வரவும் காடவனை முறைத்தான் உதயன். உதயன் முறைப்பதை பார்த்து நக்கலாக சிரித்த காடவன், என்ன ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா என்றான். என்ன நக்கல் பண்றியா என கோபத்துடன் காடவனை தீரன் எட்டி உதைக்க நாற்காலியுடன் தரையில் பொத்தென்று விழுந்தான் காடவன். கொஞ்சம் பொறுமதீரா என்றபடி மனோரஞ்சன் நாற்காலியுடன் காடவனை நிமிர்த்தி அமர வைத்தான். ஆனால் அப்பொழுதும் நக்கல் சிரிப்புடன், நான் தான் சொல்றேன்ல, அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது என்றான் காடவன். யாருன்னு தெரியாமதான் அவன் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சியாட நாயே என்று எகிரினான் மனோரஞ்சன். இது அவன் நம்பர் தானே? இது அவன் நம்பர் தான். ஆனா அவனா கூப்பிடறப்பதான் பேச முடியும். ஓ, அந்த அளவுக்கு சீக்ரெட் மிஷனா? போறம்போக்கு. அவன் யாருன்னு தெரியாது, ஆனா அவன் சொல்றது எதுக்குடா செஞ்சீங்க? எதிர்க்கு எதிரி நண்பன்ல, அதான். அன்னைக்கு பஞ்சாயத்துல எங்களை அவமானப்படுத்துறதுக்கு உங்க 2 பேரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணி தோத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி உங்களை பழி தீக்க நாங்க 5 பேரும் பேசிட்டு இருந்தப்ப உடம்பு முக்காட போட்டுட்டு ஒருத்தன் வந்தான். அந்த தீரனையும் அந்த பொண்ணையும் பழி தீக்க சரியான நேரம் வந்திருக்கு, நான் சொல்றத செய்யன்னு சொன்னான் என சற்று நிறுத்தி மூச்சு வாங்கினான் காடவன். நீ யாருன்னு கேட்டதுக்கு உங்களை மாதிரி நானும் அந்த தீரனால பாதிக்கப்பட்டவன் தான்னு சொன்னான். சரி, உன் முகத்தை காட்டுன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, நான் சொல்றபடி செஞ்சா அந்த தீரனையும் அந்த பொண்ணையும் துடிக்க வைக்கலாம்னு சொன்னான். எங்களுக்கு உங்க 2 பேரையும் பழி வாங்குறதுதான் முக்கியமா தெரிஞ்சதால அவனை பத்தி அதுக்கு மேல விசாரிக்கல என்று சொன்னான் காடவன். அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசுனது யாரு? அவன் சொல்லிதான் அதையும் செஞ்சீங்களா என 2.5 வருடமாய் கனன்று எரிந்த வழிக்கு காரணமாய் இருந்த சம்பவத்தை பற்றி கேட்டான் தீரன். என்ன என தீரன் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் புரியாமல் மகியும் முதியனும் தீரனை பார்க்க, தீரனோ கூர்மையாக காடவனை பார்த்தவாறு இருந்தான். ஆமா, அவன் சொல்லிதான் செஞ்சோம். அன்னைக்கு உடைய மிரட்டினது எங்க ஆளுங்கள்ல ஒருத்ததான். அவன் சொல்லிதான் அன்னைக்கு ராத்திரி இந்த புள்ள கழுத்துல கட்டின தாலிய பஞ்சாயத்துல வச்சு அறுக்கலன்னா இந்த பிள்ளையோட வீடியோவை கேபிள் டிவி சேனல்ல போட்டுருவோன்னு மிரட்டி ஊரு முன்னாடி தீரன் கையாலேயே கட்ட தாலிய அறுக்க வச்சோம் என காடவன் கூறி முடிக்கும் முன்பே உதயன் அவனை கீழே தள்ளி உதைத்தெடுத்தான். உதயா வந்து அமைதியாரு என உதயனை மனோரஞ்சன் பிடித்தெழுக்க, அந்த நாள் நினைவின் தாக்கத்தில் தீரன் கலங்கி அமர்ந்திருக்க நடந்ததை கேட்டு விழியில் நீர் வழிய சிவிட்டாமல் தீரனையே பார்த்தவாறு இருந்தாள் மகிழ்விழி. ஒரு வழியாக உதயனை காடவனிடமிருந்து மனோரஞ்சன் பிரித்து வந்த பிறகும் காடவனின் கதறல்கள் நிற்கவில்லை. யாரென மனோரஞ்சனும் உதயனும் திரும்பி காடவனை பார்க்க, அங்கு காடவனை தன் பலம் கொண்ட மட்டும் அழுகையுடன் தாக்கியபடி இருந்தாள் தூரிகை. ஏண்டா அப்படி பண்ணீங்க? என் மாமா கையாலே அவர் கட்ட தாலிய அக்கா கழுத்துல இருந்து அறுக்க வச்சுட்டீங்களடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவிடா. அந்த செகண்டே அக்காவுக்கு வலிச்சதை விட தீரா மாமாவுக்கு தரடா வலிச்சிருக்கோம். அது தெரியாம இத்தனை வருஷம் அவர் மேல கோபமா இருக்க வச்சுட்டீங்களடா பாவிகளா என தேம்பி அழுதபடி காடவனை அடித்தபடி இருந்தாள் தூரிகை. தூரிகையின் மொழிகள் கேட்டு உதயனுக்கும் கண்ணீர் வர மனோரஞ்சனும் லேசாக கண் கலங்கினான். தூரிகை புலம்பியது அனைத்தும் காதல் விழ விழிநீர் வழியும் விழிகளுடன் தீரனை விழிகளாயே தழுவினாள் மகி. ஆனால் தீரனோ தன்னை தேற்றிக் கொண்டு, தூரி தலிப்போ, இன்னும் இவகிட்ட நிறைய கேட்கணும் என அமைதியாக கூறினான். அவன் கூறியதை வேதவாக்காக ஏற்றுக்கொண்டு, சரி மாமா என விழிகளை துரைத்தபடி மகியிடம் வந்து தமக்கையின் மனநிலையை உணர்ந்து அவளை அணைத்துக் கொண்டாள் தூரிகை. அங்கு தங்கை அவள் தமைக்கு தாயாகி தேற்றினாள். மனு, இந்த நம்பர் அவன் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து யார் பேர்ல இருக்குன்னு பாக்க சொல்லு என காடவனின் போனை மனோரஞ்சனிடம் அளித்தான் தீரன். சரி தீரா என்றபடி தனது போனில் இருந்து டிபார்ட்மெண்டை தொடர்பு கொண்டு அந்த எண்ணை பற்றிய தகவல்களை எடுத்து தர சொல்லி கூறிவிட்டு காடவனின் போனை அருகில் இருந்த மேசையில் வைத்தான் மனோரஞ்சன். மீண்டும் காடவனை தூக்கி அமர வைத்து விசாரிக்க ஆரம்பித்தான் தீரன். அதுக்கப்புறம் சொல்லு. அன்னைக்கு நாங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சு. ஒரு முன்னால இந்த புள்ள துடிச்சதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா நீ வாய் விட்டு கத்தி அழுததையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சோம். இத்தனை வருஷமா யாருக்கு தெரியாம தின தனியா நீ கத்தி அழுகிறத பார்த்து ரசிச்சோண்டா. உன்னைய கொண்டு இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்காது. அதே போல இந்த பிள்ளையை அழுக வைக்க நினைச்சுதான் இங்க வந்தோம். அதுக்கான துருப்புச்சீட்டுதான் அந்த நோஜாம் பிள்ளை என அதற்கு மேல் கூற முடியாமல் மயங்கினான் காடவன். அதுவரை தூரிகையின் அணைப்பில் இருந்தவாறு காடவன் கூறுவதை கேட்டபடி இருந்த மகி அதற்கு மேல் தாழாமல் தீரா என ஓடி வந்து தீரனை அணைத்துக் கொண்டாள். அழுதியாடா
எனக்காக வாடா. அழுதியா தீரா? தீரா நீ அழுதியா? எனக்காக வா தீரா என சிறு குழந்தையென தேம்பி தேம்பி தீரனை நெஞ்சில் புதைந்து அழுதாள் மகி. லவ் யூ பாப்பா. உன்னை ஏன் எதுக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியலடி. ஆனா அன்னைக்கு மனசார தாண்டி தாலி கட்டின. நான் தப்பா என தீரன் கூறுவதை அதற்கு மேல் அவனை கூற விடாமல் அவன் வாய் மீது தன் கை வைத்து தடுத்து, வேண்டா தீரா, நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லடா. லவ் யூடா. நானும் உன்னை நிறையவே லவ் பண்றடா. யாருகிட்டயும் அடங்காதவ உன்கிட்ட தாண்டா அடங்கி போறேன். லவ் யூ சோ மச் டஃப் ஆயிரு என தீரனை முத்தங்களால் அர்ச்சித்தாள் மகி. தன் தோழியின் மன மகிழ்ச்சியை கண்டு ரசித்தபடி நின்றிருந்தாள் உதயன். எப்பா லவ் பேர்ட்ஸ், கொஞ்சம் எங்களையும் பாருங்க. நாங்களும் இங்கதான் இருக்கோம். இருந்தாலும் என் கிரஷ நீ இவ்வளவு நேரம் ஹக் பண்ணக்கூடாது. தள்ளு முதல்ல என மனோரஞ்சன் அவர்களை விளக்க வர, அந்நேரம் சரியாக டிபார்ட்மெண்டில் இருந்து அவனுக்கு போன் வர அதை எடுத்தபடி தனியாக பேசிச் சென்றான் மனோரஞ்சன். மனோரஞ்சன் செல்கையில் அவனது கரம் பட்டு காடவனின் போன் கீழே விழுந்தது. அது தூரிகையின் கவனத்தை கவர அதை எடுத்து போனின் உள்ளே நுழைந்து அதில் காடவன் பேசிய அவனின் எண்ணை யதார்த்தமாக பார்த்தாள். அந்த எண்ணை பார்த்ததும் அதிர்ந்து அக்கா என கத்தினாள் தூரிகை. என்னாச்சு துரி என மகி, தீரன் மற்றும் முதியன் மூவரும் தூரிகையை பார்க்க, இது இந்த நம்பர் என் அப்பாவோடதுக்கா என கரம் நடுங்க கூறினாள் தூரிகை. அதே நேரம் போனில் பேசிவிட்டு, அந்த நம்பர் பத்தின டீடைல்ஸ் மெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க தீரா. அந்த நம்பர் கலியமூர்த்திங்கிற பேர்ல இருக்காண்டா என கூறியபடி உள்ளே நுழைந்தார் மனோரஞ்சன்.